பொதுவாக கோயில்களில் சிதைந்த சிற்பங்களை வழிபாடு பண்ணுற வழக்கம் இல்லை. அதே மாதிரி வீட்லேயும் இப்போ தான் இந்த வழக்கம் வந்திருக்கு. இந்த படம் அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறது. அந்த காலத்தில் விளக்கு தான் வச்சு வழிபாடு பண்ணியிருக்கா. அந்த மாதிரி ஒரு படம் இருந்ததாகவும் அந்த படத்தை நம்ம வழிபாடெல்லாம் பண்ணியிருந்தால் அதை ஒரு விளக்கு ஏற்றி ஒரே நேரத்தில் அந்த படத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சாநித்தியத்தை அந்த விளக்கில் ஆவாகனம் பண்ணிவிட்டு அந்த படத்தை கால்படாத இடங்களில் இல்லை ஆலயங்களில் சமர்ப்பிக்கணும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சைத்தன்யம், அதாவது அந்த தேவதை இந்த விளக்குக்கு வந்திருக்கிறதா பாவிக்கணும். அதுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம ஒரே நேரத்தில் படத்துக்கும் நைவேத்தியம் பண்ணணும், சிதைந்த படத்துக்கும். அதே சமயத்தில் இந்த விளக்குக்கும் நைவேத்தியம் பண்ணணும். சுவாமி அங்கேருந்து இங்கே வந்துட்டார் அப்படின்னு அந்த படத்துக்கு சாத்தின மாலையெல்லாம் எடுத்து இந்த விளக்குக்கு சாத்தி வழிபாடு பண்ணணும். அந்த சுவாமி இந்த விளக்கில் ஒடுங்கிட்டதா நம்ம நினச்சி பாவனை பண்ணி வழிபாடு பண்ணால் அந்த பழைய படத்தை நம்ம நீக்கிக்கலாம். அது மாதிரி செய்து ஏன்னா உடைந்த படங்களை வைத்து வழிபாடு செய்வது, படம் வச்சு வழிபாடு பண்ணுறதே ரொம்ப விஷயத்தில் இல்லை. பிற்காலத்தில் தான் அந்த பழக்கம்லாம் வந்திருக்கு. விளக்கில் தான் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கா. அதனால் அதை நீக்கி கொள்ளலாம்.